நேற்று வந்து மே 1ஆம் தேதி தல அஜித்குமாரனோட பிறந்தநாள். எல்லா இடத்துலையுமே வந்து மாசா வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க அஜித் ஃபேன்ஸு. கோல்பேட்டில் கூட வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி ஜூஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து வெயிலில் வந்து பொதுமக்கள் டிராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து அஜித் அண்ணன் சார்பாக வந்து ஜூஸ் எல்லாமே கொடுத்தாங்க. நிறைய ஊரில் வந்து நிறைய பிளட் டொனேட்லாம் பண்ணாங்க, அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதே மாதிரி பில்லா படத்தோட ரீரிலீஸ் படத்தையும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அஜித் ஃபேன்ஸு. இது மே 1ஆம் தேதி நல்லாவே செலிப்ரேஷன் பண்ணாங்க தல அஜித்குமாரனோட பிறந்தநாளை. ஆனால் விஜய் ஃபேன்ஸ் எதுவுமே வந்து பெருசாக வந்து நேற்று வந்து அஜித் எனக்கு விஷ் பண்ண மாதிரி எதுவுமே நான் பார்க்கல. இப்போ எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்துச்சு, சரிங்களா? மே 2ஆம் தேதி இல்லை மே 3ஆம் தேதி வந்து எலெக்ஷன் இருந்திருந்தா கண்டிப்பாக மே 1ஆம் தேதி தல அஜித்குமாரனோட பிறந்தனால தலை ஃபேன்ஸோட அதிகமாக வந்து தளபதி ஃபேன்ஸ் தான் வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காண்டி? ஓட்டுக்காண்டி மட்டும்தான் அவங்க காலை பிடிப்பாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, உங்கள் தேவை அவங்களுக்கு இல்லை. ஆனால் நேற்று பில்லா படம் ரீலீஸ் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸ் கிட்டலாம் வந்து கேட்கும்போது ஓட்டு போட்டோம், ஆனால் வந்து தளபதிக்கு ஓட்டு போடலை, நாங்களாம் தலை ஃபேன்ஸ், எப்படி தளபதிக்கு ஓட்டு போடுவோன்ட்டு நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க. அதனால வந்து ஓட்டுக்காண்டி தான் வந்து அவங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு தலை ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாத 1-2 பேர் வேணால் வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. தலை ஃபேன்ஸ் வந்து நேற்று வந்து மாசா வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க. தியேட்டர்லையும் சரி, பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் சரி, பிளட் டொனேட் பண்ணுற இடத்துலையும் சரி, மாசா வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க அஜித்குமாரனோட பிறந்தநாளை.